கேரளாவில் ஃபேமஸ்ஸு இந்த ஊட்டி தேயிலை, இந்த ரப்பர் மரம், இன்னும் கீழே ஒரு பவுல் வச்சு அதை கீறி விட்டு ரப்பர் இதில் ஊற்றுது பாருங்களேன். ரப்பர் எவ்வளோ ரப்பர் இருக்குது பாருங்கள். அந்த பாலை தான் வந்து நீலிமலை ஏற்றம் சிவபாலனு மேறிடுவா காலமெல்லாம் நமக்கே அவ காவலராய் அமைவா. மணிகண்ட சாமி என்னப்பா கொஞ்ச தூரம் தான் போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், 3ஆவது நாளாக சபரிமலைக்கே போயிட்டோம். கேரளாவுக்கு வந்துட்டோம். கேரளாவில் வந்து நிலக்கல்ல நம்ம வந்த வேனை விட்டுட்டு அங்கேருந்து ப்ரைவேட், அதாவது கவர்மெண்ட் பஸ், அந்த ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட் பஸ் ஏறி இப்போ சன்னிதானம் பம்பைக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஐயப்பனை பார்க்கறதுக்கு அங்கேருந்து நடந்து போவோம். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறோம். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்மளுடைய இருமுடி வந்து இது இங்கே இருக்குது. நம்ம குரூப்லாம் இந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க. பம்பைக்கு போயிட்டு குளிச்சுட்டு போயிட்டு பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் ஐயப்பனை வேண்டி அப்படியே யாத்திரை நடந்து போக வேண்டியதான். இங்கே போகும்போது என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு, பம்பைக்கு வந்தாச்சு. பம்பையில் வந்து நம்மளுடைய கட்டு எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக வச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே மலை ஏற வேண்டியதான். நம்ம கூட வர சாமிலாம் கூட்டம் திட்டமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. பம்பையில் குளிச்சாச்சு. மணி 2:15 ஆகுது. நல்ல குளிர் தான். நம்ம கூட வந்து சாமிலாம் போய் குளிக்க வைக்கிறாங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு காவலாக நிற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு. குருசாமி வந்தால் கட்டுப்படிச்சுக்கிட்டு அப்படியே மேலே போயிட வேண்டியதான். மேலே போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கூட ஆகும். போன வாட்டி வந்து என் கூட வந்து கொஞ்சம் போன டைம் நம்ம கூட நண்பர் வந்தார். அவர் கொஞ்சம் பொறுமையாக போனார். அதனால் நாங்கள் வந்து 6-7 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி பார்க்குறது. பம்பையிலேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். மழை பெய்யுது. மழை பெய்யும் போதும் எப்படி வேர்க்குது பாருங்கள். நம்ம ஐயப்பனை பார்க்குற பக்தருக்கு அந்த அளவுக்கு கடினமாக இருக்குது எங்களுடைய பயணம். வேர்க்குது. கால் அப்படியே பின்னாடி வாங்கி கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. இதுக்கெல்லாம் காரணம் சபரிமலை ஐயப்பன் தான். நமக்கு வயசு ஏற ஏற வருஷம் ஏற ஏற ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நாங்கள் எப்படி சபரிமலை போகிறோன்றத நீங்கள் பாருங்க. நம்ம கேங் பின்னாடி நிற்கிறாங்க. நான் முன்னாடி போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேகமாக போகிறேன். சாமி ஐயப்போ ஐயப்போ சாமி. நீலிமலை ஏற்றம் சிவபாலனு மேறிடுவா காலமெல்லாம் நமக்கே அவ காவலராய் அமைவார்.
தேக பலந்தா என்றால் அவன் தேகத்தை தந்திடுவார். பாத பலந்தா என்றால் அவனின் பாதையை காட்டிடுவார். கலியுக வரதன் ಕಾರುಣ್ಯಮೂರ್ತಿ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಹಲವು ರಾಜ್ಯಗಳಿಂದ 18 ಮೆಟ್ಟಿಲು ಹತ್ತುವ ಅವಕಾಶವಿರುತ್ತದೆ. ಇರುಮುಡಿ ಇಲ್ಲದೆ ದರ್ಶನಕ್ಕೆ ಬರುವ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಯಾವುದೇ ಸತ್ಯವಾದ 18 ಮೆಟ್ಟಿಲಿನ ಎಡಭಾಗದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ 2 ಬದಿಭಾಗಗಳಲ್ಲಿ ತೆಂಗಿನಕಾಯಿಗಳನ್ನು ಹೊಡೆಯತಕ್ಕದ್ದು. ಸ್ವಾಮಿ ಶರಣ. ಶಬರಿಮಲ ಭಗವಾನ್ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಗೆ ಪಾಣಿಕೆಯಾಗಿ ಹೊಡೆದಿದ್ರೆ ಮಣಿಗಂಡ ಸ್ವಾಮಿ கொஞ்ச தூரம் தான் போயிடலாம். இந்த மணிகண்ட சுவாமி அழுதுகிட்டே வருது. அவங்க அப்பாவாலையும் தூக்க முடியாது, நம்மளாலையும் சரி கொடுங்கன்ட்டு வாங்கிக்கவும் முடியாது. நம்மளும் அந்த சூழ்நிலையில் தான் வரும். கஷ்டமான பயணம் எங்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்கறது. என் வாழ்க்கையிலே ஃப்ரீயாக பிஸ்கெட்டு மேலே மலையில் தராங்க. இவங்க நல்லா இருக்கணும், மகராசனாக இருக்கணும். பிஸ்கெட் தராங்க, வாங்கிட்டீங்களா? இப்போ நம்ம சரங்குச்சி வந்துட்டோம். சரங்குச்சியில் தேங்காய் உடைப்பாங்க. அப்புறம் இந்த பேட்டை துள்ளிட்டு இந்த வேஷம் போடுவாங்க. அந்த பொருளை சொருவிட்டு தேங்காய் உடைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். நம்ம குரூப் காணாம எல்லா சாமியும் நிற்கிது. நான் உட்காந்துட்டேன் கூட்டத்தில். வலிக்குது. பரவாயில்ல சாமி, சாமி கால் வலிக்குது சாமி. உனக்கே விட்டா தான் விடுவாங்க. நிறைய வந்தாச்சு. பரவாயில்ல. 18 படிக்கிட்டே வந்தாச்சு. ரொம்ப நேரமாக அதுக்கு தான் வெயிட் பண்ண முடியல. என்னண்ட பக்கம் விடவே இல்லை. வந்தாச்சு. எப்படி எரியுது பாருங்க. சரணமையப்பா, 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 சரணமையப்பா. വിലപിടിപ്പുള്ള സാധനങ്ങളും നഷ്ടപ്പെടാതിരിക്കുവാൻ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കും. സ്വാമി ശരണം. மலையேடு எங்கள் ஐயப்பரை பார்த்துட்டோம். சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக 6:25 பார்த்தேன். தெளிவாக பார்த்தேன் ஐயப்பரை. கூட்டத்துலேயும் நல்லா பார்த்துட்டேன். இப்போ போயிட்டு நெய்க்காய் உடைக்கணும். சாமியை பார்த்ததுக்கப்புறம் அன்னதானபுரத்தில் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு நானும் என் கூட அந்த சாமி எல்லாருமே போய்ட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உப்புமா தான் போட்டாங்க. உப்புமா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அன்லிமிட்டடாக தான் வச்சாங்க. அது என்ன வெடிக்கிறாங்க தெரியுங்களா? அது துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க. அங்கே அதை போட்டிருக்கு பாருங்கள், ப்ராபிட்டட் ஏரியா அப்படின்ட்டு. துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க, அதனால் அங்கே யாரும் போகாதீங்க அப்படின்றாங்க. போலீஸ்காரங்க துப்பாக்கி சூடு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், சாப்பிட்டு இங்கே தான் சாப்பிட்டு தட்டெல்லாம் தான் இங்கே கழுவணும். அப்போ இங்கே ரெஸ்ட் ரூம் தெரிஞ்சுது. அதனால் ரெஸ்ட் ரூம் போவேன்னு
அப்போ தான் இங்கே வந்து துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க. என்னடா நான் தூரத்துலேருந்து வரும்போது ஏதோ வெடி சத்தம் கேட்குதுன்னு நினச்சோம். கரெக்டாக இந்த சத்தம் தான் பழகுது. கரெக்டாக அந்த இடம் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் இப்போ வெடிக்கும் பாருங்கள். வெடிக்குது பாருங்கள். சாமியை பார்த்தாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, திருப்தியான சாப்பாடு. ரவா உப்புமா போட்டாங்க. எதுக்கு வெடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை விலங்குலாம் வரும் அதுக்காக வரணுன்னு தெரியல. நம்ம குருசாமிலாம் வந்துட்டாங்க. தேங்காய் அந்த கட்டில் இருந்த நெய்க்காயெல்லாம் பிரித்து அபிஷேகம் எடுத்து போகிறாங்க. இவங்க தான் வந்து நம்ம குரூப். ஏறுறது தான் கஷ்டம் பார்த்தாக்கா இறங்குறதும் கஷ்டமாக தான் இருக்குது. தொடலாம் அப்படியே ஆடுது. நமக்கே கஷ்டமாக இருக்குண்ணா. அவங்கள தூக்கிட்டு வராங்களே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டோலி தூக்கின்னு வர்றவங்களுக்கு கடினமான பயணம் தான் இது, சபரிமலை பயணம். அப்படியே சாமியை பார்த்துட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்கிறோம். கிட்ட வந்துட்டோம், பம்பை கிட்ட வந்துட்டோம். வந்து தனியாக கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி அங்கே நிலக்கல் போயிட்டு நம்ம வேனில் போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ஃபேமஸ்ஸு இந்த ஊட்டி தேயிலை, இந்த ரப்பர் மரம், இன்னும் என்னென்னலாம் இருக்குது. ஃபாரஸ்ட் தான் மெயின். இங்கே பாருங்கள், ரப்பர் மரத்தில் இந்த கீழே ஒரு பவுல் வச்சு அதை கீறி விட்டு ரப்பர் இதுலேருந்து இதில் ஊற்றுது பாருங்களேன். ரப்பர் எவ்வளோ ரப்பர் இருக்குது பாருங்கள். அந்த பாலை தான் வந்து ரப்பராக ஆக்குறாங்க. நம்ம தொட்டு பார்ப்போமா? நல்லா கட்டியாக இருக்குது பாருங்க, வெள்ளையாக இருக்குது பாரு. இது ஸ்மெல்லு வருது, ரொம்ப ஸ்மெல்லு வருது. இது பாருங்க, மாதிரி படுத்துட்டு பாரு. சிங்கம் தான் நினைக்கிறேன். சிங்கம்லாம் கிடையாது. எட்டு வரப்போகுது. அரவிந்தா, ஏன் அரவிந்தா வராதே? கிட்ட போமா அரவிந்த், கிட்ட போமா? ஆனால் ஒரு ஆள் இருந்தாக்கா அது எதாவது பண்ணும். பாகிடை